ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது, சுப மற்றும் அசுப, நல்லது கெட்டது என அனைத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஜோதிடம், ராசி பலன், ஆன்மீகம் பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும். நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கப் போகிறது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார். குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கலத்திரஸ்தானமான குருவாக பயணம் செய்ய போகிறார். குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடு 12ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. குரு பகவான் குரோதி ஆண்டின் 6ஆம் பாவமான அடிமை தொழில், தாய்மாமன், நோய், கடன், எதிரி ஆகியவற்றை குறிக்கும் பாவகத்தின் பயணம் செய்ய போகிறார். சுபகிரகம் 6இல் வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிட விதி. 6இல் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான விரையாதிபதியுமான குரு 6இல் வருவது ஒரு வகையில் நன்மையே. பொன்னவன் குருவின் பொன்னான பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம், முன்னேற்றம், அந்நிய தேச பயணங்கள் வரலாம். இதுவரை படித்து வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அஷ்டமத்து சனியால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும். திறமை, அறிவுக்கு ஏற்ற அறிமுகமான வருமானங்கள் வரும். அதனால் சுப விரயமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்துவது நல்லது. 12ஆம் பாவத்தை அந்த பாவாதிபதியே குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது. சுப விரயமாக மாற்ற வீடு மனை வாங்கும் வாய்ப்பு வரும். இதுவரை தடைப்பட்ட கிரக பிரவேசம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மளமளவென நடைபெறும். வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்திற்கு செலவு செய்வீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தை ராசிநாதன் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பணம் பல வகைகளில் இருந்தும் வந்து சேரும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றி விடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தைரியம், தன்னம்பிக்கை கூடும். 7.5 சனி காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம், பஞ்சமஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலில் படிப்படியாக முன்னேற்றமும் கிடைக்கும். ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 4ஆம் வீடான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். ராகுவுடன் பயணம் செய்கிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் ஆவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் அவசியம். குரோதி ஆண்டு முழுவதும் 4ஆம் வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயணம் செய்வது மிகப்பெரிய சிறப்பான அம்சமாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலர் புதிய வீடு மாறுவீர்கள். சிலருக்கு வேலையில் மாற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்யலாம். இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுவீர்கள். பொருளாதார நிலை சீரடையும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மருத்துவ செலவையும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.